பசிக்கு ரோஜியாக கிடச்ச அடிவட்ட ஆப்பிள் பழம் தண்ணியில் நல்லா கழுவிட்டு வறுமையில் செம்மைன்னு ஆப்பிள் பழம் உடம்புக்கு நல்லா போனாங்க. மனிதர்களால் புறந்தள்ளப்பட்ட காயப்பட்ட பழங்கள் பொருளாதார விற்பனைக்கு பின்தள்ளப்பட்டது. அதை வண்டியில் வச்சு வேஸ்ட்டாக போகிறோம். வாழாப்பழம் இந்த மாதிரி பசி வகுப்பு காலை நேரம் சமையல் பண்ண அந்த காலத்தில் விறகு அடுப்பில் பூன்னு ஊதி கூட பிள்ளையை வளர்க்கணும், புருஷனை வளர்க்கணும், குட்டியை வளர்க்கணும், குடும்பத்தை வளர்க்கணும், இந்த சமுதாயத்தில் சிறந்தவங்கி வாழணும்னு நினச்சக்கூடிய அந்த தாய்மார்களும் பெண் தான். இப்போ சிலிண்டர் இருக்குது, என்னென்னமோ டெக்னாலஜி இருக்குது, மின்சார அடுப்பு, எலக்ட்ரிக் அடுப்பு எல்லாம் இருந்தாலும் உரிய நேரத்தில் கிடைக்க மாட்டுது. அதுக்காக நம்ம வந்து கம்பெடுத்து அடிக்கவோ வஞ்சி சத்தம் போட்டு சண்டை போடவோ இன்றைக்கி சூழ்நிலைக்கு நம்ம ஆள் இல்லை. அதனால என்ன செய்கிறது, தனக்கு தேவையை தான் தேடிக்கணும்பாங்க மூத்தவங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதை வண்டியில் கௌரவமாக கொண்டு வந்து வச்சு ஆடு மாடுகளுக்கும் எடுத்து போட்டு பசியாறிட்டு அதில் முன்பசிக்கு ஆம்பளை சாப்பிட்றான். இது குரங்கு டிஃபன் இன்னும் சாப்பிட்டு இன்னும் இந்த பசி மாறக்குள்ளேயும் இன்னொரு பசி வரக்குள்ளேயும் குளிச்சு முழுகி இந்த சமுதாயத்தில் நம்மளும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பிடித்தமாக இருக்கணும்ல, அதுக்காக. இது உங்கள் முருகனடிமை நீதிபதி யூடியூப் சேனலுக்காக ஃபேஸ்புக்கு முருகனடிமை நீதிபதி ஃபேஸ்புக்கு, முருகனடிமை நீதிபதி இன்ஸ்டாகிராமு, இன்னும் முருகனடிமை நீதிபதி எத்தனையோ நல்ல விஷயங்கள்.